श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुरुवीडतेन्द्रकरुणापरिणामबोधं शेषाचलेषु चिरपूरितछात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानजनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். விகார சப்தான் நேதி சேன்ன பிராச்சுரியாத். ஆனந்தமயாதிகரணம் பார்த்துட்டுருக்கோம். ஆனந்தமயாதிகரணத்தில் நேற்றைக்கு ஆனந்தமயோபியாசாத் அப்படின்ற சூத்திரத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். பரமாத்மாதான் அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டவன் என்று தெரிவித்திருப்பதால் ஷாரீர ஆத்மா என்பது பரமாத்மாவிற்கு பொருந்துகின்ற காரணத்தினாலேயும் இந்த பிரகரணம் முழுவதும் பரமாத்மாவை பற்றி தெரிவித்திருக்கக்கூடியதான காரணத்தினாலேயும் ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு சாதித்தார். இதில் பாருங்க, ரெண்டாவது சூத்திரம் விகார சப்தான் நேதி சேன்ன பிராச்சுரியாத். இங்கே ஒரு பூர்வபக்ஷம், அன்னமயா பிராணமயா விஞ்ஞானமயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மயா என்பது காரியமாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை குறிக்கக்கூடியது. காரிய பதார்த்தங்களுக்கு விகாரத்தன்மையானது ஏற்படும். ஆகையினால இங்கே ஆனந்தமயா என்று சொல்லப்பட்டவன் ஜீவாத்மாதான் என்பதாக இங்கே தெரிவிச்சிருக்கார். விகார சப்தான் நேதி சேன்ன பிராச்சுரியாத். அதில் விகார சப்தாத் நேதி சேத் அது வரைக்கும் பூர்வபக்ஷம். ந அப்படி கிடையாது. பிராச்சுரியாத் இந்த மயட் அப்படின்ற இந்த மயஹா இருக்கு இல்லையா, அது பிராச்சுரியார்த்தே மயட், நது விகாரார்த்தே மயட். பிராச்சுரியார்த்தம்னா மிகுவாக, அதாவது தமிழில் சொல்லணும்னா அதிகமாக இருக்கிறபடியினால, மிகவும் கணக்கிலடங்காதவாறு இருக்கின்றபடியினால அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் பிராச்சுரியார்த்தே மயட் அப்படின்னு சொன்னேன். இப்போது வியாக்கரண சாஸ்திரத்தில் சரி இந்த பூர்வபக்ஷம் ஏன் ஏற்பட்டுது கேட்போமோ இல்லையோ. சுவாமி மயட் அப்படின்னு இருந்தால் சித்தாந்தி சொல்கிறா போல் அது பிராச்சுரியார்த்தே மயட்டுன்னு இருக்கும்போது பூர்வபக்ஷி ஏன் இந்த கேள்வியை கேட்குறார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாரோ இல்லையோ. அப்போது வியாக்கரண சாஸ்திரத்தில் மயடர்த்த விசாரம் அப்படின்னு பண்ணப்பட்டிருக்கு. மயடர்த்த விசாரம் பண்ணும்பொழுது இரண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கா. விகாரார்த்தமாகவும் மயட்டர்த்தம் பண்ணியிருக்கா, பிராச்சுரியார்த்தமாகவும் மயடர்த்தமானது பண்ணப்பட்டிருக்கு. இப்போ விகாரார்த்தமாக மயடர்த்தம் எங்கே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்வர்ணமயோ கடஹா மிருண்மயோ ஹி கடஹா. மண்ணால் பண்ணப்பட்ட குடமானது மண்மயமாகத்தானே இருக்கும்.
மண்ணினுடைய விகாரமாகத்தானே இருக்கும். ஸ்வர்ணமயோ ஹி குண்டலம், ஸ்வர்ணமயம் ஹி குண்டலம், ஸ்வர்ணத்தினால் பண்ணப்பட்டதான குண்டலமானது ஸ்வர்ணமயமாகத்தானே இருக்கும். அப்போ விகாரார்த்தே ஸ்வர்ணத்தினுடைய விகாரம் தான் குண்டலம், மண்ணினுடைய விகாரம் தான் கட்டம் அப்படின்ற அர்த்தத்தில் விகாரார்த்தமாகவும் மயடார்த்தமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. பிராச்சுரியார்த்தே மயட்டு ஷரீரமயன் பிராணமயன். பிராணம் சர்வத்திர சஞ்சரிக்கிறது, சரீரத்துக்குள்ள எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது பிராச்சுரியார்த்தமும் பொருந்துகிறது. அதனால் இங்கே சந்தேகம் ஏற்படுறது, விகாரார்த்தத்தில் மயட்டா பிராச்சுரியார்த்தத்தில் மயட்டா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுறது. அதில் பூர்வபக்ஷி இப்படி அபிப்பிராயப்படுறார், விகார சப்தாத் இந்த மயட் என்பது, இந்த மயஹா என்பது விகாரத்தை குறிக்கக்கூடியதான சொல் அப்படின்னு பூர்வபக்ஷி அபிப்பிராயப்படுறார். ஆனந்தமயா இதி விகாரார்த்தாத் மயட் சப்தாத் நாயம் அபிகிருத்தா பரமாத்மா அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த ஆனந்தமயா என்கின்ற இடத்துல சொல்லப்பட்ட மயட்டானது விகாரார்த்தமாக சொல்லப்பட்டு இருக்கின்றபடியினால இப்போ அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன், அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னா ஆனந்தத்தை இவன் ஏறிட்டு கொள்கிறான். எனக்கு ஸ்ரீகாந்துக்கு பயங்கரமான சந்தோஷம்பா. ஸ்ரீகாந்த் அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை ஏறிட்டு கொள்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அளவில்லாத ஆனந்தமானது ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். இது ஒரு விகாரம், ஒன்றின் விளைவாக ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விகாரம் இது. அப்போ விகாரார்த்தாத்து விகாரத்தை அடையக்கூடியதாக இருக்கின்றபடியினால் மயட் சப்தாத்து இந்த மயஹா அப்படின்ற சப்தமானது நாயம் அவிகிருத்தா பரமாத்மா, பரமாத்மாவானவன் பரமாத்மாவாக இருக்க முடியாது. குதஹா சஹன விகிருத்தா, அவன் விகாரத்தை அடையக்கூடியவன் இல்லை. நிர்விகார ஸ்ருதிகள்லாம் அவன் அவிகிருத்தன் அப்படின்னு சொல்லிருக்கு, விகாரத்தை அடையாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்பஷ்டமாக. அவிகிருத்தா சதேவ சௌமியமக்ராசி ஏகமேவாத்விதீயம் ஏவகாரம் ஏகமேவ ஆசீத் அப்படின்றதுனால நிர்விகாரத்துவம் அங்கே தெரிவிக்கப்படுறது. எங்கே சொல்கிறா இதை? கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்தை தெரிவிக்கிறார் பாஷ்யக்காரர். நிரவயவத்வ சப்த கோபோவா அப்படின்றதின் மூலமாக பூர்வபக்ஷமாக இங்கே அனுகிரகிக்கிறார். எங்கே கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்தில் 2வது அத்தியாயம் முதல் பாதம் 7வது அதிகரணம்னு நினைக்கிறேன், அங்கே சொல்கிறாரு. இப்போ நாயம் அவிகிருத்தா பரமாத்மா, பரமாத்மாவானவன் இங்கு ஆனந்தமயன் என்கின்ற சப்தத்தினாலே குறிக்கப்படுபவன் இல்லை. அஸ்யச்ச விகாரார்த்தமேவ யுக்தம், இதுக்கு விகாரார்த்தம் தான் சொல்லணும். கஸ்ய ஆனந்தமயா இது சப்தஸ்ய விகாரார்த்தமேவ யுக்தம். ஆனந்தமயா என்கின்ற சப்தத்துக்கு விகாரார்த்தமாக சொல்வது என்பதுதான் உச்சிதமே தவிர நீ பிராச்சுரியார்த்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்னமயா இது விகார உபக்கிரமாத், சுவாமி ஆனந்தமயான்றதுக்கு பிராச்சுரியார்த்தமாக தெரிவிக்கிறீர்கள், வாஸ்தவமான ஒரு விஷயம். அப்போ அன்னமயான்றதுக்கு என்ன சொல்வீங்க? சோறு அதிகமாக இருக்குன்னா
இல்லை சோறாக அதிகமாக சோறாக அதிக ஆனந்தமயகான்னா என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க? அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொண்டு அன்னமயகாவை பார்க்கும்பொழுது அந்த அர்த்தம் சித்திக்கலையே. அன்னமாக மாறுகின்றான் அப்படின்னு தானே இருக்கு. ஆகாஷாத் வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயுவிலிருந்து தேஜஸ் உண்டாச்சு, தேஜஸிலிருந்து அப்பு உண்டாச்சு, அப்புலேருந்து பிருத்திவி உண்டாச்சு, பிருத்திவியிலேருந்து ஓஷதிகள் உண்டாச்சு, ஓஷதிகள்லேருந்து அன்னம் உண்டாச்சு. அப்போ அன்னமயா சோமிய விஜானியாத் விஜானமயா இப்படிலாம் இருக்கே. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்னமயா என்பது எப்படி விகாரார்த்தமாக சொல்லப்பட்டதோ அதுபோல ஆனந்தமயா என்பதும் விகாரார்த்தமாக சொல்லப்பட வேண்டியதுதான். விகாரார்த்தமாக சொல்லப்பட்டால் ஜீவனுக்கு விகாரத்துவம் உண்டு, சரீர விசிஷ்ட ஜீவனுக்கு இல்லையா? ஏன்னா ஆத்மாவுக்கு நிர்விகாரம், ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாதுன்னு ஒரு கேள்வி வரும் இங்கே சித்தாந்தி பட்சத்தில். சித்தாந்தி சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த அனுகுணமாக அது வரும். ஆகையினால இங்கே அதை கொண்டு பார்க்கும் பொழுது ஆனந்தமயா என்பது பிராச்சுரியார்த்தமாக சொல்லப்பட்டது கிடையாது, விகாரார்த்தமாக சொல்லப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டார். விசேத் ந அப்படின்னா சரி, பிரத்யேகாத்மன்யப்பி சேத்ன சுவாமி அப்படிலாம் கிடையாது சுவாமி, விகாரார்த்தமெல்லாம் சொல்லப்படலை சுவாமி, பிராச்சுரியார்த்தம் தான் இங்கே பொருந்தும். எப்படி நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆனந்தமயா என்பது விகாரார்த்தமாக சொல்லப்பட்டது, ஜீவனுக்கு விகாரத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையோ? கிடையாது சுவாமி. நஜாயத்தே மிரியத்தே வா இத்தியாதி விகார பிரதிஷேதாத் பிராச்சுரியார்த்தே வாயம் மயடித்து நிஷ்டயாத். பிரத்யேகாத்மன்யபி ஜீவாத்மாவுக்கும் न जायते न म्रियते इत्यादि विकार प्रतिषेधात्, न जायते न म्रियते போன்றதான விகாரங்களை போன்றதான வாக்கியங்களை கொண்டு பார்க்கும்போது விகாரமானது பிரதிஷேதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் விகாரம் பொருந்தாது என்று, ஜீவாத்மாவுக்கும் விகாரத்துவம் பொருந்தாது என்று பிரதிஷேதிக்கப்பட்டிருக்கிறபடியினால இந்த ஆனந்தமயா என்பது பிராச்சுரியார்த்தமாக சொல்லப்பட்டதுதான் என்று நிச்சயிக்கப்படுகிறது. அஸ்மின்ஸ்ட ஆனந்தே சுவாமி, இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது நாம் போன சூத்திரத்திலே சொல்லியிருக்கோம், இங்கே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே இதி பக்ஷ்யமானாத்து பிராச்சுரியாத்து அயம் ஆனந்த பிரச்சுரா பரமாத்மா. சுவாமி, அவனுடைய ஆனந்தமானது அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன். அவனுடைய ஆனந்தத்தை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதே மாதிரி அவனுடைய ஆனந்தமானது அதை மனசால் அடைய முடியாது. சரி சுவாமி, வார்த்தையால் விவரிக்க முடியாது, நான் மனசால் எண்ணி பார்ப்பணும் இல்லையோ அப்படின்னா அப்பிராப்பிய மனசா சகா, மனசினாலையும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆனந்த பிரச்சுரஹா, அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஆனந்த பிரச்சுரரான அதிகமான ஆனந்தத்தை உடையவனான பரமாத்மா தான் இங்கு சொல்லப்படுகின்றானே தவிர ஜீவாத்மா சொல்லப்படவில்லை. நகி அனவதிகாதிசய ரூபா பிரபூதானந்தா பிரத்யேகாத்மனி சம்பவதி. சுவாமி, எல்லையில்லாத ஆனந்தத்தை உடையவன் என்பது பிரத்யேகாத்மாவுக்கு பொருந்துமா? பொருந்தாது. 2 பாயிண்ட் இங்கே. ஜீவாத்மாவும் விகாரமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இது ஆனந்தமயா என்கின்ற இடத்துல விகாரார்த்தமாகத்தான் சொல்லணும் ஒரு பூர்வபக்ஷம். அதற்கு கண்டனம் நஜாயத்தே
ஒரு பாயிண்ட் அந்த பூர்வபக்ஷத்துக்கு கண்டனம் என்ன சொன்னார்? சுவாமி ஜீவாத்மா விகாரத்தை அடைபவன் என்பது கிடையாது. ஏன்னா ஸ்ருதி வாக்கியம், கட்டோபனிஷத் ஸ்ருதி வாக்கியம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறது, ந ஜாயத்தே மிரியத்தே வா விபஸ்தித்து, அயம் விபஸ்தித்து ந ஜாயத்தே ந மிரியத்தே. இந்த ஜீவனானவன் ந ஜாயத்தே ந மிரியத்தே, ஜனிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை என்பதாக ஸ்பஷ்டமாக தெரிவித்திருக்கிறான். உற்பத்தி எதுக்கு உண்டு? சரீர விசிஷ்ட ஜீவனுக்கு தான் உண்டு. நஷ்டம் எதுக்கு உண்டு? சரீர விசிஷ்ட ஜீவனுக்கு தான் உண்டு. ஆத்மா நித்தியம், அதனால் விகாரம்ன்றது கிடையாது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு வாதம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் என்பது ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது. நகி அனவதிகாதிசய ரூபா பிரபூத ஆனந்தா பிரத்யேகாத்மனி சம்பவதி, ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது என்பதாக இரண்டாவது சூத்திரத்தை தெரிவித்தார். மூன்றாவது சூத்திரம் தத் ஹேத்து வியபதேசாச்ச. சுவாமி இங்கே பரமாத்மா பிரகரணமாகத்தான் எல்லாமே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. வியபதேசாச்ச, வியபதேசா தெரிவிக்கப்பட்டிருப்பதால் ஏஷக்யேவானந்த யாதி இதி ஜீவான் பிரதி ஆனந்தயித்ருத்வ வியபதேசாத் அயம் பரமாத்மைவ ஏஷக்யேவானந்தயாதி. ஜீவாத்மாவை குறித்து சொல்லும் பொழுது ஜீவாத்மாவிற்கு ஆனந்தத்தை பரமாத்மாவை குறித்து தெரிவிக்கும் பொழுது ஜீவாத்மாவிற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் ஏஷக்யேவானந்தயாதி, ஆனந்தயாதி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால இங்கே ஆனந்தமயா அப்படின்னு சொல்லப்பட்டது பரமாத்மா தான். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு ஆனந்தத்தை அவன் தான் கொடுக்குறானே, அப்புறம் எப்படி ஜீவாத்மா ஆனந்தமயனாக இருக்க முடியும்? அவங்ககிட்ட தான் வாங்கிக்கிறானே. அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் ஜீவாத்மா ஆமாட்டானே. மாந்திரவர்ணிகமேவச்ச கீயத்தே, மாந்திரவர்ணிகமேவச்ச கீயத்தே. மந்திரத்தில் இந்த பிரகரணத்தில் பாருங்கோ, முன்னாடி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஆனந்தமயன் பரமாத்மா என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா இது மந்திரவர்ணோதிதம் பிரம்மைவ தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூத இத்தியாரப்ய ஆனந்தமயா இதி ச கீயத்தே. சுவாமி அங்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உபனிஷத்தில். அது ஜீவன் கிடையாது. இந்த பிரகரணம் முழுக்கவே பரமாத்மாவுடைய பிரகரணம் தான். இங்கே எங்கேயுமே ஜீவாத்மாவை பற்றி தெரிவிக்கவில்லை. எங்கேயுமே ஜீவாத்மாவை பற்றி தெரிவிக்கவில்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று தொடங்கி அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்பட்டதான பிரம்மந்தான் இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாவில் போய் நீங்கள் ஜீவன் தான் சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் எல்லா வேதாந்திகளும் சிரிச்சிருவா அப்படிப்பட்ட அர்த்தத்தை பண்ணால். அத்வைதிகளும் ஏற்றுக்க மாட்டார், விசிஷ்டாத்வைதிகளும் ஏற்றுக்க மாட்டார், துவைத்தியும் ஏற்றுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை சொன்னான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கின்ற இடத்துல சத்தியத்துவ அனந்தத்துவ, சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் போன்ற தர்மங்கள்லாம் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். யாருக்கு? பரமாத்மாவுக்கு. ஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஜீவாத்மா கிடையாது. அந்த மந்திரத்தினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான பிரம்மந்தான் தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா என்பது தொடக்கமாக ஆனந்தமயா என்பது பரியந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால ஆனந்தமயன்
பரமாத்மா தானே தவிர ஜீவாத்மா கிடையாது. அதுக்கு மேலே அவர் ஒரு கேள்வி கேட்குறார் பூர்வபக்ஷி. ஏன் இந்த இடத்துல பரிசுத்தமாக இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை உடையதான ஜீவாத்மா இந்த மந்திர வர்ணத்தினால் சொல்லப்பட்டான் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? கர்மகிருத்தமான ஜீவாத்மா விஷயத்தில் பேச்சு இல்லை சுவாமி. இங்கெல்லாம் முக்தாத்மா சொல்லப்பட்டான், பரிசுத்தமான ஒரு ஜீவாத்மா சொல்லப்பட்டான் அப்படின்னு வச்சுட்டு போகிறேன். இவன் கிடையாது, நான் இப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் பிரத்யேகாத்மனா பரிசுத்தம் ஸ்வரூபம் மந்திரவர்ணோதித்தம் இத்தியாசங்கியாக ஜீவாத்மாவுடைய சுத்தமான ஸ்வரூபந்தான் இந்த மந்திரத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணால் அதற்கு சமாதானம் சொல்கிறார் நேதரோ அனுபவத்தே அப்படின்னு. பரஸ்மாத் பிரம்மணா இதரா பிரத்யேகாத்மா ந மந்திரவர்ணோதிதா. பரமாத்மாவை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான பிரத்யேகாத்மா அதாவது ஜீவனானவன் இந்த மந்திரங்கள்னாலே சொல்லப்படுவது இல்லை. தஸ்ய விபஸ்திதா பிரம்மணா இதி விபஸ்தித்வ அனுபவத்தே. ஜீவாத்மாவுக்கு விவிதம் பஷ்யதி இது விபஸ்தித்து சுத்தமான ஸ்வரூபத்துடன் கூடியிருக்கக்கூடியதான சுத்தமயமான ஆத்மாவுக்கு விவிதம் பஷ்யதி இது விபஸ்தித்வமானது பொருந்தாது. இப்போ விபஸ்தித்வம் பொருந்தாதபடியினால் பல பல பிரகாரத்தில் பல விதத்தையும் பார்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியதான தன்மை. சொல்லுங்க சுஜாதா. சுவாமி, நீங்க சுத்தமான ஆத்மான்னு யார சொல்றா? வெறும் ஜீவாத்மா. வெறும் ஜீவாத்மா. அதுவும் ஜீவாத்மா. வெறும் ஆத்மா. சுத்தமான ஆத்மாவா முடியும்? இப்போ அதுக்கு கர்ம சம்பந்தம் இருக்கு இல்லையா? கர்ம சம்பந்தம் இல்லாத ஒரு ஆத்மான்னு வச்சுங்களேன். முக்தாத்மா அல்லது நித்திய ஆத்மா ஏதாவது ஒன்று. பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா இல்லை, சரீர விசிஷ்ட ஜீவன் இல்லை, அப்படி வச்சுக்கோங்களேன். விவிதம் பஷ்யசித்வம் ஹி விபஸ்தித்வம். பலவிதமான பார்த்தல். அடேன் சாதிக்கடேன் எந்த தசையில சொல்றாவா? யாரு? பூர்வபட்சிகள். பூர்வபக்ஷ முக்தாத்மாவை மனசுல வச்சுன்னு கேள்வி கேட்கலாம். அத்வைதிகள் பட்சம் அவன் இந்த பட்சம் இல்லை இல்லை, இது நியாயமான விஷயம். இது அப்போ இதில் இந்த சூத்திரத்துக்கு முன்னாடி பூர்வபக்ஷியே அத்வைதி தான். பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப விவரணமாக சாதிச்சிருப்பார். இங்கே அத்வைதி தான் பூர்வபக்ஷியே. அத்வைதி பூர்வபக்ஷி அவன் நித்தியமானவனுக்கு சுத்தாத்மா அப்படின்றது சொல்றான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது எந்த தசையில் சொல்ல ரெண்டு தசை சொல்றாங்க. அதான் வியாபகாரிக தசையே கிடையாது இது. நாம் அதனால தான் அவளுக்கு சொன்னேன், கர்ம சம்பந்தமான ஜீவன் கிடையாது. பரிசுத்த ஆத்மான்றது பாரமார்த்திக திசையில் பிரம்மத்தோடு சேர்ந்த ஆத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம சித்தாந்தத்தில் முக்த ஆத்மா தான். அவரே அங்கே கேட்பார், முக்தன் நீ எப்படி சொல்கிறேன்னுவார். அதுக்கு தான் அவனுக்கு என்னதான் முக்தாத்மாவாக இருந்தாலும் பரமாத்மா சங்கல்பம் உண்டு அவனுக்கு. விபஸ்தித்வம் எப்படி பொருந்துறது? பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால பொருந்துறது. அவா பட்சத்தில் அதெல்லாம் ஒத்துக்கல. அவா இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். விவிதம் பஷ்யசித்வம் ஹி விபஸ்தித்வம் தச்ச சோ அகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜாயேய. நான் பகுவாக ஆகக்கடவேன் என்று அவனால் பண்ண முடியாது. இவர் தான் பரமாத்மா தான் பண்ண முடியும். சோ அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான். இத்தியாதி வாக்கியோதித்த நிரூபாதிக பகுபவன சங்கல்பஸ்வரூபம் சர்வஜத்வம். சர்வஜத்வம்
அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பகுபவனம் நான் பகுவாக ஆகக்கடவேன் என்று சொல்லக்கூடியதான சங்கல்ப ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியதான ஒரு சர்வஜத்துவம் ஜீவாத்மாவுக்கு கிடையாது. தத்து பிரத்யேகாத்மனா பரிசுத்தஸ்யாபி ந சம்பவதி. நான் பகுவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்த ஒரு சர்வஜத்துவ ரூபமான ஒரு ஞானமானது பரிசுத்த ஆத்மாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் வராது, அவனுக்கு வரவே வராது. இப்போ நம்ம பட்சத்திலே கூட நம்ம பட்சத்தான் பதில் சொல்கிறார். இப்போ முக்தாத்மா அபகரபாத்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பா என்று குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபத்தை பெற்றிருந்தாலும் கூட அவனுக்கு ஜெகத் வியாபாரம்லாம் இருக்கான்னு நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி. பரமாத்மாவோடு ஒரு சமான ஒரு பரமாத்மா அனுபவிக்கக்கூடிய அளவில் ஒரு சமானமான ஒரு போகத்தை இவனும் அனுபவிக்கின்றான். ஸ்ரீவைகுண்டத்தில் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் இவனுக்கும் கிடைக்கிறது. அவன் எதையெல்லாம் அனுபவிக்கிறானோ அதையெல்லாம் இவனும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் சாமான்யமாக. சொல்லுங்க அடியன். சுவாமி அடியன் ஸோ இந்த இடத்துல அத்வைதிகளும் சரி எல்லா திரிமதஸ்தானுக்குமே பரமாத்மாவை தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அத்வைதிகளுக்கு ஜீவன்ற தத்துவமே கிடையாது. அப்போ அவன பூர்வபட்சமான்றது இங்க சாங்கியம் தானே வருவான். அவன் தானே பரமாத்மாவை ஒத்துக்காம இருக்கான். இவன் 3 பேருமே பரமாத்மாவை தான் இங்க நிஸ்பஷ்டமா சொல்ற, அதாவது ஸ்பஷ்டமா சொல்றான்றது தெரியுது. ஒண்ணு அது. அப்படி பார்த்தா ஜீவனுமே நித்தியன், சத்தியம், ஞானம் உண்டு. சரீர விசிஷ்டமா இல்லாத ஜீவன், முக்த ஜீவன் நம்ம சொல்றோம். அவளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் சொல்லட்டுமாடியே இல்ல. இந்த இடத்துல சாங்கியம் தானே அந்த பரமாத்மா தத்துவத்தை ஒத்துக்காம வரான். எல்லாருமே பிரம்ம தத்துவத்தை ஒத்துன்னு இந்த சத்தியம் ஞானம் அந்த பிரம்மன்றது எல்லாருமே பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லிட்டு வரோம். இப்ப அதுல விசாரம் ஜீவன்றது வரதுன்றது சாங்கியனால தானே வருது. அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்கே சாங்கியன் ஒத்துன்றிருக்க ஜீவன் வேற. சாங்கியன் ஒத்துன்றிருக்க ஜீவனுக்கு அவன் ஆல்ரெடியே எந்த விதமான விகாரமும் இல்லாதவன் அப்படின்னு அவன் ஒத்துண்டு தான் அங்கே முன்னாடி கேள்வி கேட்டான். தத்தேத்து வெப்பதேசாச்ச அப்படின்ற இடங்கள்லாம். இங்கே ஜீவன் அப்படின்னும் பொழுது அவித்யா நிவர்த்தி பூர்வகமாக இருக்கக்கூடியதான ஜீவன். இப்போ அவித்யா நிவர்த்தி அடைந்து பாரமார்த்திக திசையில் பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இப்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்ற இடத்துல சாங்கியன் அவன் ஜீவாத்மான்னு அவனால் என்ன சொல்கிறது விசாரம் பண்ண முடியாது. இப்போ சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம்லாம் ஜீவனுக்கு பொருந்தாது. இப்போ அவன் பட்சத்திலேயே கூட பொருந்தாது. அவன் பட்சத்தில் அதெல்லாம் அவனுக்கு அவசியமும் இல்லை, அது அவன் பொருந்தாது. சமைக்கணும். இது என்னோட மோட்டிவா. ஜீவன் சத்தியம் தானே, நித்தியம் ஞானமயம் தான் ஆகணும். யாருதுல எல்லாத்துலயுமே ஜீவன்றது அது நித்தியமான வஸ்து. நான் சொல்லட்டுமா? சாங்கிய பட்சத்தில் புஷ்கர பலாசவன் நிர்லிப்தா, அவனுக்கு எந்த விதமான தர்மமும் கிடையாது ஜீவனுக்கு. நம்ம பட்சத்திலே எல்லாத்துக்குமே ஜீவன் நித்தியமா இருக்கிறவன், அவனும் ஆனந்தம், அதாவது ஆனந்தமயமா இருக்கிறவன் தான். இது சரீர விஷயத்த இல்லாதவன் சொல்றேன். நான் முக்தாத்மான்ற பட்சத்துல தான் சொல்லிடுறோம். அதாவது இப்போ தேவர் இல்லை சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம்னா இவனுக்கு ஒரு பரிச்சின்னமா இருக்கு சுவாமி. இவனுக்கு ஒரு பரிச்சின்னமா இருக்கு. இவன் அணு விபு. பரிச்சின்னம்னா என்ன சொல்றேன்னா இவனுக்கு ஒரு அளவோடு இருக்கும் சுவாமி. இவனுக்கு அளவுக்கு இருக்கு. ஆனந்தத்துல அளவு டிஃபரன்ஸ் ஆகுது. அணு இந்த ஒரு 2 விஷயத்துல பரமாத்மா அடியே புரிஞ்சது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இந்த 2 விஷயத்துல டிஃபரன்ஸ். அவன் விபு, நம்ம அணு. அவன் நம்ம நீர் சொல்ற மாதிரி ஆனந்தத்துல அங்க போற வரைக்கும் சாமியம் கிடையாது. அங்க போயாச்சுன்னா சாமியம் உண்டு.
இப்போ இதுதான் புரிஞ்சிட்டது அடியன் தெரியல அது அடியன் correct ஆ. இப்போ சத்தியத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம்லாம் இருக்கு இல்லையா, இவனுக்கு உபாதி அடியே நான் பேசுகிறேன் அடியன், இது உபாதியினால ஏற்பட்டது இவனுக்கு. உபாதிக்கே வரக்கூடாது இங்க, உபாதின்றதே இல்ல, பரிசுத்த ஆத்மாவை தானே பேசிட்டு இருக்கோம். உபாதின்றது கர்மா. சுவாமி அவா பட்சத்திலேயே கூட அவளுக்கு சத்தியத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இதெல்லாம் வந்து எந்த ஆத்மாவுக்கு பொருந்தும்? பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவாத்மா. இல்ல அவளுக்கு ஒரே ஆத்மா தானே சுவாமி, அவளுக்கு பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் ஒரே ஒரு பிரம்மம் தான். இப்போ அவித்யா, இப்போ அவர் கேட்டதே என்னன்னா பரிசுத்த ஆத்மான்னு சொல்லும்போது அந்த பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி பேச்சு. இல்ல எனக்கு சமைக்கிறோம், அவளுக்கு இருக்கிறதே ஒன்னே தான் பிரம்மம் தான். பரிசுத்த ஆத்மான்னு ஏன் தனியா பிரிக்கிறாங்க? இப்போ ஜீவன் ஒரு விவகாரம் பண்ணணுமோ இல்லையா அந்த இடத்துல? அவளுக்கு விவகாரமே கிடையாது, விவகாரம்ன்றதே பொய் தானே. அப்போ பொய்யான ஒரு விஷயத்தை எதுக்கு அவ டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றான்னு புரியல. சரி, நான் தேவர் சொல்கிறேன் அடியன். பொய்ன்னு வச்சுன்னு போயிட்டு இல்லை தேவர் நான் சொல்கிறேன் அடியன், தேவர் நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். அடியன் தாசன் சமைக்கணும், இது எனக்கு ஒன்றும் ரொம்ப மௌட்டியமா இருக்கு, புரியாதனால கேட்குறேன். நான் தேவர் தனியாக பேசுகிறேன், நான் மற்றவர்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சமைக்கணும். தத்து பிரத்யேகாத்மனா பரிசுத்தஸ்யாபி ந சம்பவதி. பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவுக்கும் இது சம்பவிக்காது. இப்போ ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதத்வாச்ச அப்படின்னு சொல்லப்பட்டபடினால இது வக்ஷமானத்வாத். ஒரு ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது என்பது ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதத்வாச்சன்னு ஒரு கடைசி சூத்திரம். இப்போ ஜெகத் வியாபாரங்களானது இந்த ஜீவாத்மாவிற்கு பொருந்தாது அப்படின்றது ஸ்பஷ்டமாக பரமாத்மாவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த பிரம்மமாக இந்த பரம்பிரம்மன் தான் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியது. இந்த மந்திரத்தினால் விளக்கப்பட்டது என்பது பரபிரம்மன் தானே தவிர ஜீவாத்மா கிடையாது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். அடுத்தது பேதவியபதேசாச்ச. இப்போ ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் பேதமானது சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் வேற, இந்த பிரகரணத்திலேயே ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படின்னு பேதமும் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க அடியன். எனக்கு முந்தின சூத்திரத்திலேயே ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி. சொல்லுங்க. அதாவது வந்து அந்த இல்லை அவர் கேட்ட அதே சந்தேகமாக இருந்தால் நம்ம அப்புறம் சொல்கிறேன் நான். இல்ல இது ஒரு சின்ன சந்தேகம். முக்த ஜீவன் வந்து இதுல வந்து முக்த ஜீவன் ஆனதுக்கு அப்புறம் வேணும்னா அவன் சிருஷ்டியே பண்ணலான்னு தானே சொல்லியிருக்கு. பரமாத்மா இல்லை, பரமாத்மாவுடைய அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும். பரமாத்மாவுடைய அனுமதி இல்லாமல் சுவேட்சையாக பண்ண முடியாது எந்த ஒரு காரியமே. அது நித்தியனாக இருந்தாலும் கூட, முக்தனே விட்டுருங்க, நித்தியனாக இருந்தாலும் பரமாத்மா அனுமதி இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம பட்சத்தில் இந்த விசாரங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே இருக்கும். இது வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது டிப்பணி இந்த கிரந்தம். இதெல்லாம் நீங்கள் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கும்போது ஒரு பங்கிக்கும் பூர்வபக்ஷ சித்தாந்தத்தோடு சொல்லியிருப்பார். அதுலதான் ஒரு இடத்துல வரும் மாதிரி வந்து வேணும்னா அவன் சிருஷ்டிக்கலாம், அவ முன்னோர்களை கூட வந்து விரசைக்கு அந்த பக்கம் சிருஷ்டிச்சு பார்க்கலாம், தாராளமாக சிருஷ்டிக்கலாம், பரமாத்மாவுடைய சங்கல்பத்தோடு சிருஷ்டிக்கலாம். அந்த சுதந்திரம் கிடையாது, அதாவது ஸ்வதா சுவாதந்திரியம் கிடையாது, தானாக சுதந்திரம் என்பது கிடையாது. பரமாத்மா சங்கல்பத்தோடு எல்லாமே பண்ணலாம், சுவேட்சையாக எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு சுவாமி, அவரோட இப்ப ஜீவாத்மா நித்திய ஜீவாத்மாவாகட்டும் இல்ல முக்தனாகட்டும், அவனோட ஆனந்தம்ங்கிறது பெருமாளோட ஆனந்தத்துக்கு ஈக்குவல் தானே சொல்லியிருக்கு. ஆனந்தம் ஈக்குவல் தான் எங்க சொல்லியிருக்கு? அதுவும் அவன் தானே கொடுக்குறான். ஏசக்கேவானந்த யாதி, அவன் தானே கொடுக்குறான். இன்னொரு இது தேவர் சொன்னது கரெக்ட். இங்க வந்து பிரம்மாவும் இப்ப இங்க சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. அவனோட இச்சையினாலதான் அவனோட கட்டளையால பண்றாரு. ஆனா விஸ்வாமித்திரா இந்திரம் கரிஷ்யாமின்னு அவர் பாட்டுக்கு தனியா ஒண்ணு உருவாக்கினார். அது அவனோட இச்சைன்னு அதை எடுத்துக்கணுமா? அப்போ
அது கர்ம கிருத்தம் சுவாமி. இவர் பண்ண புண்ணிய பாபவசாத்து சிருஷ்டிச்சார். அதுவும் பரமாத்மாவுடைய சங்கல்பம் தான். அதுவும் அப்படிதான் கொண்டு போகணும். பரமாத்மா, அதாவது பரமாத்மாவுடைய சங்கல்பம்னு சொல்றதை காட்டிலும் அது கர்மாவுடைய சங்கல்பம். அந்த கர்மா கடைசியில பகவான்கிட்ட போய் முடிச்சிடும். அது நீங்க வேதாந்தின்றதுனால பகவான்கிட்ட கொண்டு போய் முடிக்கிறீர்கள். வேதாந்தி இல்லாம பாருங்களேன், அவருக்கு அந்த கர்மாவை புண்ணியத்தை இழக்கணும்னு அங்க இருக்கு. புண்ணியத்தை இழக்கணும். அவர் புண்ணியம் நிறைய பண்ணி வச்சுட்டார். அந்த புண்ணியத்தை இழக்கணும்னு கர்மாவுடைய சங்கல்பம் அது. இப்போ பேத வியபதேசாச்ச, பேதமானது இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்க பீஷாஸ்மாத்வாதः பவதே இத்தியாதினா அக்னி வாயு சூர்யாதி ஜீவவர்க்கஸ்ய ஆனந்தமயாத் பிரசாசித்து பிரசாசித்தவியத்வேன பேதா வியபதிஷ்யத்தே. இதையெல்லாம் அடக்கி ஆள்றான். ஓ, இவனுக்கு பயந்து தான் காற்று வீசுறது, அதே மாதிரி இவனுக்கு பயந்து தான் அக்னி ஜுவலிக்கிறான், இவனுக்கு பயந்து தான் சூரியன் தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுறான். பீஷோதேதி சூரியா இப்படிலாம் சொல்கிறான் அவன். அப்போது இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் இருக்கும்பொழுது ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறு அப்படின்னு வியபதேசமானது இருக்குது. இவன் பிரசாசித்தா, அதெல்லாம் இவனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டவைகள். அத்தச்ச ஆனந்தமயா பரமாத்மா, ஆகையினால ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு தெரியும். யோஜனானந்தரம் இந்த சூத்திரத்துக்கே வேறு விதமாகவும் பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணியிருக்கார். எப்படி? தஸ்மாத் வா ஏதஸ்மாத் விஜானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா இது. விஜானமயாத் ஜீவாத் ஆனந்தமயஸ்ய பேதா வியபதிஷ்யதே. இப்போ அந்யோந்தர ஆத்மா தஸ்மாத் வா ஏதஸ்மாத் விஜானமயாத் அப்படின்னு பர்யந்தம் ஜீவன். அந்யா அந்தரஹா ஆத்மா, வேறு ஒரு ஆத்மா, அதை காட்டிலும் வேறு ஒரு ஆத்மா ஆனந்தமயனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்போது விஜானமயாத்து அந்தரஹா ஆனந்தமயா. இப்போ விஜானமயனாக இருக்கக்கூடிய ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் ஆனந்தமயன் அப்படின்னு ஜீவாத்து ஆனந்தமயஸ்ய பேதா வியபதிஷ்யத்தே. விஜானமயோகி ஜீவா ஏவ ந புத்தி மாத்திரம். அதில் ஒரு கேள்வி வரும், சுவாமி விஜானம்ன்றது இந்த புத்தி வச்சுக்கலாமோ இல்லையோ, ஏன் ஜீவனை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. ஞானம் தானே, ஞானம்னா புத்தி தானே? இல்லை, விஜானமயன் அப்படின்னு நீங்கள் புத்தியை சொல்லலை, ஜீவனை சொல்கிறார் உபனிஷத்தில். ஏன்னா மயட் சுருத்தே, மயட் விஜானமயன்னு இருக்குது. விஜானம்னு இருந்தால் தான் புத்தி, விஜானமயன்னு இருந்தால் அது ஜீவன். அத்தச்ச ஆனந்தமயா பரமாத்மா காமாச்ச நானுமானாபேக்ஷா. அவன்தான் சங்கல்பிக்கிறான், சங்கல்பத்தினால சிருஷ்டி செய்கிறான், எதோட சகாயமும் இல்லாமல் அவன் சிருஷ்டிக்கிறான். ஜீவன் இப்போ கேட்டிங்களே, ஜீவன் உன்னை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பிரகிருத்தியோட சம்பந்தம் தேவை. பிரகிருத்தியோட சம்பந்தம் இருந்தால்தான் அவனால் சிருஷ்டிக்க முடியும், அது யாராக இருக்கட்டும். ஆனால் பரமாத்மாவுக்கு எந்தோடைய சம்பந்தமும் தேவையில்லை, எதனுடைய அபேட்சையும் இல்லை அவனுக்கு. அனுமான அபேட்சை, அனுமானம்னா பிரதானம். எங்கே படித்தோம்? அனுமானம்னா பிரதானம்னா ஈக்ஷத்தியதிகரணத்தில் ஈக்ஷத்தேர் நா அசப்தம், அசப்தம் யஸ்மின் சப்தேவ பிரமாணம் நாஸ்தி தத் அசப்தம் ஆனுமானிகம் பிரதானம் இத்தியர்த்தா. அங்கே பங்கி அனுமான கம்யம் அப்படின்னு அர்த்தம். அனுமானத்தினாலே குறிக்கப்படக்கூடியதான பிரதானம். அப்போது காமாச்ச சோ காமயத இத்தியாரபிய இதகும் சர்வம் அசிருஜத, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவன். சர்வம்னா ஜெகத்து, இதம் சர்வம் பரிதிருஷ்யமானம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஜெகத் சர்வம் அசிருஜத, அது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவன். இது காமாதேவ ஜெகத் சர்க்கஸ்ரவணாத், அவனுடைய லீலையாக சிருஷ்டிச்சான், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான், அவன் சங்கல்பித்து மொத்தத்தையும் சிருஷ்டிச்சான். அஸ்ய ஆனந்தமயஸ்ய ஜெகத் சர்க்கே ந அனுமான கம்ய பிரகிருத்தி அபேட்சையா பிரதீயத்தை. அனுமான கம்யமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியினுடைய அபேட்சை இல்லை. பிரத்யேகாத்மனா எஸ்ய கஸ்யசிதபி சர்க்கா பிரகிருத்தி அபேட்சா அஸ்தி. யார் யாரை சிருஷ்டிக்கணும் அப்படின்னாலும் பிரகிருத்தியினுடைய அபேட்சை அங்கே தேவை. யாருக்கு? பிரத்யேகாத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு.
அத்தஸ்ட அயம் பிரத்யேகாத்மனா அந்யா பரமாத்மா. ஆகையினால பிரத்யேகாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனான பரமாத்மா தான் இங்கு சொல்லப்படுகின்றான். அஸ்மின் நஸ்ய தத்யோகம் சாஸ்தி. சொல்லுங்க வழியே. பிரத்யேகாத்மா வந்து எதை சிருஷ்டிக்கிறாலும் வந்து பிரகிருதியுடைய சம்பந்தம் வேணும் போது அந்த சிருஷ்டி பண்ற ஒரு சக்தி இருக்கா அவனுக்கு பிரத்யேகாத்மாக்கு? இப்போ பரமாத்மா சிருஷ்டிக்கும் பிரத்யேகாத்மா சிருஷ்டிக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ பிரத்யேகாத்மாவுடைய சிருஷ்டி அப்படின்னும்போது பத்த ஜீவன் சிருஷ்டிக்கிறான்னா அடையன் பத்த ஜீவன் சிருஷ்டிக்கிறான்னா பிரம்மாதான் பத்த ஜீவன் சிருஷ்டிக்கிறான்னா அவர் ஒரு வஸ்துவினுடைய சம்பந்தத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறார். பரமாத்மா சிருஷ்டிக்கிறார்னா அவருக்கு வஸ்துவனுடைய சம்பந்தம் தேவையில்லைன்னா அவர் அவாப்த சமஸ்த காமன். சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருன்னா அவாப்த சமஸ்த காமன்னா அவருக்கு எல்லா வஸ்துக்களும் எதிரில் வந்து நிற்கிறது தானாகவே. சங்கல்பத்தினாலே அவன் நினைக்கிறான், உடனே சிருஷ்டிக்கிறான். நினைத்த மாத்திரத்தில் சிருஷ்டி. இப்போது பரமாத்மாவுடைய சிருஷ்டிக்கும் பிரத்யேகாத்மா சிருஷ்டிக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் தான் இங்கே காட்டப்படுறது. ஆமாம். இப்போ எந்த ஜீவனாக இருந்தாலும் யாருடைய சிருஷ்டி அவர் பண்ணணும்னாலும், இப்போது இவர் கேட்டார் வீரராமன் சுவாமி, அந்யமிந்திரம் கரிஷ்யாமி இல்லையா? அந்யமிந்திரம் கரிஷ்யாமின்றதுக்கு அவருக்கு புண்ணிய பலன் தேவைப்பட்டது. அந்த திரிசங்கு தேவைப்பட்டான். இந்திரனுடைய விரோதம் தேவைப்பட்டது. வசிஷ்டரை காட்டிலும் நான் உத்கிருஷ்டன்ற காட்டணும், அது தேவைப்பட்டது. இவ்வளோ அங்கே தேவைப்படுறது அவருக்கு. இதுதான் பிரத்யேகாத்மாவுடைய சிருஷ்டியில் பிரகிருதி அபேட்சா இருக்குது. பிரகிருதி அபேட்சா இவாளுக்கு இருக்குது. அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நினச்ச மாத்திரத்தை சிருஷ்டி நிரவயவத்துவ ஸ்ருதிகள் அவன் ஒத்தந்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவனால் சோகாமயத்தை பண்ண முடியும் அவனால். அதுதான் உதாரணத்துக்கு தந்திரிக்கா சில பேர்லாம் வந்து மயவாதிகள்லாம் வந்து கையில் வந்து வைக்கிறது. இல்லை, அவர்களுக்கு கூட ஒரு மந்திரம் தேவைப்பட்டது, ஒரு தந்திரம் தேவைப்படுறது. இவளுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. இவருக்கு தந்திரம். இவருக்கு நிரவயவத்துவ ஸ்ருதிகள் அவர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். அதுதான் பின்னாடி வரும் விசித்திர ஜெகத் சிருஷ்டி யோகா. நிரவயவமாக இருந்தாலும் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் அவன். சுஜாதா சொல்லுங்க. சுவாமி, நம்ம இந்த இடத்துல தாயாருக்கு என்ன வந்து என்ன தாயாரோட சேர்ந்து தானே அவர் சிருஷ்டிக்கிறாருன்னு நம்ம எங்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெல்லாம் பகவான் பேரை சொல்கிறோமோ அங்கெல்லாம் தாயாரோட சேர்ந்த பகவான் தான். நீங்கள் இப்படி தான் வச்சுக்கணும். பிரம்மணி ஸ்ரீனிவாசே தான். வெறும் பெருமாளுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கும்பொழுது தாயாரோடு சேர்ந்த பெருமாள் தான். அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா இது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தத்தை சாதிக்கிறபடியினால அவர் தாயாரோடு சேர்ந்த பெருமாள்னு சொல்ல மாட்டார். அதே சுதப்பிரகாஷிகையில் எல்லா இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணன்னு தான் தெரிவிப்பார். அதே மாதிரி அதிகரண சாராவளியில் தத்பிரம்ம ஸ்ரீனிவாச நாமபஜே, அதிகரண சாராவளியில் அதிகரண ரத்னமாலா தத்பிரம்ம ஸ்ரீனிவாச நாமபஜே அப்படின்னு தான் கொண்டு போவார் கபிஸ்தன சுவாமி. இவர் கபிஸ்தன சுவாமி உபனிஷத் பாஷ்யக்காரர். அதே மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்துகு தான். வெறும் ரங்க பர்த்துகுலாம் கிடையாது. வெறும் பெருமாள்லாம் சொல்ல, ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்துகு தான். ஆகையினால விசிஷ்டாத்வைத்தம் வாசிக்கும்பொழுது பெருமாள்னு சொன்னால் அது தாயாரோடு சேர்ந்த பெருந்தேவி நாயிகா சமேத தேவாதிராஜன் தான். வெறும் தேவாதிராஜன் கொலு பொம்மை தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நாச்சியார் திருக்கோலத்தை தான் நாங்கள் ஆனந்தமாக ரசிப்போம் காஞ்சிபுரம்காரர். ஏன்னா அதுதான் அங்கே விசேஷம். எங்களுக்கு வெறும் பெருமாள் ரெண்டாம் பட்சம்தான். சரி, அஸ்மின் நஸ்ய இல்லை, நாங்கள் காஞ்சிபுரம்ன்றனால சொன்னேன். எல்லா இடத்துலையும் அப்படி தான். அஸ்மின் நஸ்ய தத்யோகம் சாஸ்தி ரசோவைசா
रसह्येवायं लब्ध्वा आनन्दी भवति इति अस्मिन् आनन्दमये रसशब्दनिर्दिष्टे अस्य अयं शब्दनिर्दिष्टस्य जीवस्य तल्लाभात् ஆனந்தயோகம் சாஸ்தி சாஸ்திரம். இப்போது இந்த ரசஹ்யேவாயகும் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு இருக்கு. இங்கே ரசசப்தமானது ஆனந்தமயனான பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சொல். அயம் என்பது ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியதான சொல். அப்போது ஆனந்தமயன் பரமாத்மான்றது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. பிரத்யேகாத்மனா எல்லாபாத்து ஆனந்த யோகா, எவனை அடைந்தபடியினாலே பிரத்யேகாத்மாவுக்கு ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த எவனை அடைந்தால் அவன் தானே ஆனந்தம். பிரத்யேகாத்மா எப்படி இருப்பான்? ச ந தஸ்மாத் அன்யா பரமாத்மைவ ஆனந்தமயா பிரம்ம இது ஆனந்தமய அதிகரணம். ஆகையினால ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. சரி, இப்போது நாம் இதை நேத்தரோ அனுபவத்தே அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம் இல்லையா? அதை நாளைக்கு கார்த்தால அவருக்கு ஸ்பஷ்டமாக புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்தரதிகரணத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.